அவர் சமூகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்ல. ஆமென். அப்ப முதல்ல நம்ம கனம் எங்க வச்சிருக்கிறாரு? நமக்குரிய கனத்தை அவர் எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய சமூகத்துலதான் வச்சிருக்கிறாரு அவருடைய கனத்தை. இத சொல்றது ஆடு மேய்ச்சி ராஜாவான தாவீதுரார். அவர் சமூகம்னா என்ன? ஆலயம். ஆலயம் தான் அவருடைய சமூகம். ஆமென். முதல்ல அவருடைய சமூகம் அப்படின்னா எது? ஆலயம். ஏன்னா அவர் அங்கேதான் வாசம் செய்கிறாரு, ஆலயத்துலதான் அவர் இருக்காரு. அப்ப அவர் கனத்தை முதல்ல நமக்கு எங்க வச்சிருக்கிறாரு? கனம் அப்படின்னா மதிப்பு. நல்லா நம்ம நல்லது இதுல சொல்லணும், எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். தெலுங்குல என்னமா இருக்கு? கௌரவிச்சாடுன்னு இருக்கு. கரெக்டா? ஒரு கௌரவம். அந்த மதிப்பை நமக்கு, ஒரு கௌரவத்தை, ஒரு கனத்தை அவர் முதல்ல எங்க வச்சிருக்காரு அப்படின்னா ஆலயத்துலதான் வச்சிருக்காரு. அவருடைய சமூகமாகி அந்த ஆலயத்துலதான் அவர் நமக்கு வைத்திருக்காரு. அவருடைய ஆலயத்துக்கு முதல்ல வரும்போது சங்கீதம் 104 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடையும் பிரவேசிக்கணும் அப்படின்னு. நம்ம எப்படி வர்றோம்? நம்மளை இந்த நாள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல நம்ம துதி ஆராதனைக்கு வர்றோமான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆமென். துதி ஆராதனைக்கு வர்றோமா? நம்ம 3 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்குறோம். மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த என்ட்ரி வருது. இல்ல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் தான். ஆனா நம்ம அதில் ஒழுங்கா இருக்கணும். ஆலயத்துல எப்படி இருக்கோமோ அப்படிதான் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அதுதான் மெயின். நம்மளை இந்த வருடத்துல நம்ம கனம் பெறணும், அவர் முன்னாடியும் கனம் பெறணும், மனிதர்கள் முன்னாடியும் கனம் பெறணும்னா நம்ம இந்த நாளிலே நம்மளை சீர் செய்து கொள்ளணும், அவரோட அலைன் ஆகணும். ஆமென். துதியோட வரணும்னா துதிக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். நமக்கு முன்னாடி அவர் வந்துடுறாரு. தெரியுமா உங்களுக்கு? 9 மணி சர்வீஸ்னா அவர் 8:30 வந்துடுவாரு. ஏன் அப்படின்னா அவரோட பிரசன்னத்தை நிரப்பிடுவாரு ஃபுல்லா. இந்த இடம் முழுவதும் அவரோட பிரசன்னத்தால நிரப்பிடுவாரு. தூதர்கள் போக்குவரத்துமா இருப்பாங்க, சும்மா இல்ல, விளையாட்டு இல்ல. ஒரு ஆராதனைனா தூதர்கள் இங்க ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பாடுற பாடல்கள்ல அவர் மகிமைப்படுவார். அவர் மேல இருந்து நுகர்ந்து பார்ப்பாரு. ஓ, என் ஜனங்கள் எவ்வளவா என்னை துதிக்கிறார்கள், எவ்வளவா என்னை ஆராதிக்கிறாங்க. இந்த ஆராதனையில தான் அவர் பிரியப்படுறாரு. அப்ப நமக்கு முன்னாடி அவர் இங்க உட்கார்ந்துருப்பாரு. எம்டி சேர்ஸ் தான் இருக்கும். என்னையா 8:45 ஆகுது, 9 ஆகுது. சரி, நம்ம டைமுக்கு சொல்லுவோம். நம்ம டைம் இன்னும் 11:30. அவர் வந்துடுவாரு 11 மணிக்கு. இங்க அரேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. 11:30 ஆகுது, 11:25 ஆகுது. என்னையா ஒரு ஆத்மாவையும் காணோம். இல்ல ஃபர்ஸ்ட் துதி ஆராதனைக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். அந்த டைம் ரொம்ப கீப் அப் பண்ணணும். இந்த நாளிலே நம்ம நிச்சயமா, நான் ஏன் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம